சாமிக்கு செஞ்ச அந்த தாலியோட மதிப்பு 5 கோடியா? ஆ, அத கல்யாண மண்டபத்துல கையில வச்சிருக்கிறது அவ்ளோ சேஃப்டியா இருக்காதுன்னு வித்யா என்கிட்ட சொன்னதுனால அத நான் தான் நம்ம ரூம்ல இருக்கிற லாக்கர்ல கொண்டு போய் வச்சேங்க. சரியா தானே சொல்லிருக்க. ஐயோ இல்லங்க. ஆனா வித்யா தாலிய பார்க்கணும்னு சொல்லி வந்தப்போ லாக்கர்ல தாலியே இல்லங்க. ஆ, அது இப்படி உன் ரூம்ல இருந்த அம்மனுக்கு செஞ்ச தாலி காணாம போகும்? வித்யா உன்கிட்ட அந்த தாலியை கொடுக்கும்போது உன் கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? அசோக் மட்டும் தாங்க இருந்தான். என்ன சொல்ற நீ? அப்ப போய் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ அதுக்கு அவசியமே இல்லங்க. நகை கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன சுபத்ரா, நகை கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? நகை கிடைச்சிருச்சுன்னு சொன்னனே, அத யாரு எடுத்தா, எப்படி கிடைச்சதுன்னு நீங்க கேட்கவே இல்ல. ஆ, சாமியோட தாலியை எடுத்தது வேற யாரும் இல்லங்க, நம்ம அசோக் தான். ஏய், என்ன சுபத்ரா சொல்ற? நம்ம அசோக் தான் நகை எடுத்தானா? சுபத்ரா, எப்படிமா இருக்க? நீங்க ஏன் இன்னும் இங்க வரல? உங்களுக்கு எவ்வளவு நேரம் நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் நீங்க போனை எடுக்கவே இல்ல? சாரி, ஒரு முக்கியமான ஆபரேஷன் விஷயமா கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி அதை விடுங்க. நீங்க ஏன் இன்னும் அசோக் கல்யாணத்துக்கு வரல? ஐயோ, நான் காலையிலேயே இங்க வந்து இறங்கிட்டேன். நான் தான் சொன்னேனம்மா, ஒரு முக்கியமான ஆபரேஷன் விஷயமா அதுக்காக நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. கல்யாணத்துல நான் இருப்பேன், ஓகேவா? எங்களுக்காக இப்பவே வந்துருங்க. அசோக் உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓ அப்படியா? சரி சரி, நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ டாக்டர். சீக்கிரமா வாங்க. இசை, கை கூட. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் ராகவ். சும்மா சொல்லக்கூடாது. அம்மாக்கு அசோக் மேல ஒரு அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. ஆனா முழுசா அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியல. ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு அத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளான்ல நமக்கு இன்னொரு நல்லதும் இருக்கு. அதான் நம்ம மித்ரா ஆண்டி. ஆமா ராகவ், சின்ன வயசுல இருந்து அசோக்க வளர்த்தவங்கல அவங்க. அவங்க மட்டும் இங்க வந்தாங்கன்னா இந்த ஃப்ராடு நம்ம அசோக் இல்லைன்னு அத்தைக்கு தெரிஞ்சிரும். இந்த கல்யாணமும் நின்னு போயிடும். இது போதும் நமக்கு. அப்போ நம்ம பிளான் சக்சஸ் தான், அப்படித்தானே? இந்த கல்யாணம் ஆல்மோஸ்ட் நின்ன மாதிரி தான் ராகவ். டேய், இசை தான் கூப்பிடுறேன். பேசு. சொல்லு இசை. கங்கா வந்துட்டாங்களா? அவங்கள பாத்தியா? இப்பதான் அவங்கள பிரியா வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். அசோக் இருக்கிற இடத்த பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஐயோ இல்ல இசை. ஆக்சுவலா அசோக் இருக்கிற வண்டியை நாங்க பாத்துட்டோம். ஆனா நாங்க தேடுறத தெரிஞ்சு அந்த கடத்தல்காரங்க அலர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ அசோக்க நல்லா மறைச்சு வச்சிருக்காங்க. விஷால், நமக்கு இந்த நைட் மட்டும் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது நாம? இசை, இந்த பாரு, எனக்கு என்னவோ ஸ்ரீஜா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அசோக கடத்துறவங்க ஹைட் அவுட் ஆயிருக்காங்க. நம்ம மட்டும் இப்ப ஸ்ரீஜாவோட போன் அவகிட்ட இருந்து எடுத்து அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, அவ்வளவுதானே? அப்போ நான் மண்டபத்துக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். அது வரைக்கும் நீங்க தேடுறத தேடிட்டே இருங்க. சரி, ஓகே. இசை, நமக்கு இனி கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீஜாவுக்கு நம்ம மேல டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ என்ன பண்ணுவான்னு தெரியாது. நீயும் கவனமா இருந்துக்கோ. ஓகே விஷால், பை பை பை. சரி. அக்கா அங்க பாருங்க. வாங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். போன் பண்ணா எடுக்கவே முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கீங்க. எங்க கல்யாணத்துக்கு வராம போயிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? அது எப்படி நான் வராம இருக்க முடியும்? நீ தான் உடனே வரணும் அப்படின்னு ஆர்டர் போட்டியே. நான் வராம இருந்தேன்னு வைக்கி, என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்க மாட்டேன். அசோக்க இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குனது நீங்க தானே. நீங்க இல்லனா அவ எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டான். ஐயோ, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். என்ன சுபத்ரா இது? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் டாக்டர். ஆனா எல்லாத்தையும் நினைக்கும் போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறேன். அசோக்க இந்த நிலைமைக்கு கொண்டு வர நீங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்கன்னு யோசிச்சேன். அதான் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, உங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போலாம். சரி, வாங்க. சரி.
ஐயோ இவங்களா? இவங்க ஃபாரின்ல இருந்து எப்ப வந்தாங்க? ஐயோ இவங்க மட்டும் அசோக்க பார்த்தாங்கன்னா மொத்த காரியமா கெட்டு போயிடும். இப்ப என்ன பண்றது? அதுதான் எனக்கும் தெரியலக்கா. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த அசோக்கை இவங்க பார்க்கவே கூடாது. பார்த்தா கதை கந்தல் ஆயிடும்க்கா. அது எப்படி முடியும்? ஐயோ ஐயோ ஸ்ரீஜா எப்படி வந்து நிக்கிறாங்களே? ஐயோ ஐயோ ஸ்ரீஜா 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 இங்க பாரு. அவனுக்கு போன் போட்டு எங்கயாவது போய் மறைச்சுக்க சொல்லு. இருங்கக்கா இருங்க. சொல்லுங்க. எங்க இருக்க? ரூம்ல தான். முதல்ல அங்க இருந்து கிளம்பி போய் எங்கயாவது மறைஞ்சுக்கோ. ஏன் என்ன ஆச்சு? கேள்வி எல்லாம் வேண்டாம். எங்கயாவது போய் மறைஞ்சுக்கோ. டாக்டர் மித்ரா வராங்க. மித்ராவா? யார் அது? உனக்கு விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க தான் அசோக் சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க. தயவு செஞ்சு அவங்க கண்ணு படாம மறைஞ்சுக்கோ. என்ன சொல்றீங்க? இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எங்கயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ. சரி வைங்க. என்ன சொன்னா? அவன் போய் மறைஞ்சிருவானா? சரி சரி வா, அவங்க எங்க இருக்காங்கன்னு பாப்பா. வா வா வா. என்ன ஞாபகம் இருக்கா சார்? பிளைட் ஏத்தி விடும்போது என்னென்னலாம் பேசுறீங்க சார்? அம்மா பார்த்த உடனே ஆண்டியை மறந்துட்டல. ஆன்ட்டி வந்திருக்காங்கடா. கதவை திறடா. அசோக் திறடா. எப்படி இருந்த வேலைக்காவது எதையாவது பண்ணலாம். வா வா வா. இருங்கக்கா. அசோக் கதவை திறடா. ஆண்டி எப்ப வந்தீங்க? ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமா, ரெண்டு பேரும் என்ன இங்க நிக்கிறீங்க? அசோக்க பார்க்கதா நானும் டாக்டர் மித்ராவும் வந்தோம். கதவை தட்டிட்டே இருக்கும், ஆனா அவன் திறக்கவே மாட்டேங்கிறான். ஐயோ, இப்ப என்ன இப்படி பார்த்தாங்கன்னா மாட்டிப்பேனே. என்ன பண்ணலாம்? அசோக், ஆண்டி வந்திருக்காங்க. கதவு திற. அசோக் வாங்க. என்ன? ஏண்டா அசோக், இங்க வந்தும் இந்த பழக்கத்தை நீ மாத்திக்கவே இல்லையா? டாக்டர் உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா வந்தாங்க தெரியுமா? இப்ப இவங்களை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னே தெரியலையே. அசோக் ஏன் அமைதியா இருக்க? அசோக் அசோக். ஷோ, இப்ப என்ன பண்றது? அசோக், ஆண்டி அசோக். ஐயோ, உங்க ஆண்டி.